ஸ்ரீ குருபியோ நமக. இந்த வருஷம் பெரியவா ஜெயந்தி வந்து குருகுலத்தில் ரொம்ப விமர்சையாக நடந்தது. 24 மே ஃப்ரைடே இன்னைக்கு பெரியவா ஜெயந்தி. அது வந்து குருகுலத்தில் ரொம்ப நல்லா நடந்தது. அதை பற்றி ஸ்மாலாக ஒரு கவரேஜ் குயிக் ரீகேப் அதுக்கோசரம் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க. இது வந்து இன் டீட்டெயில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ட்டு 3 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்ட் 1 ஆவஹந்தி ஹோமம் காத்தால நடந்தது. அது தட் வாஸ் ஃபாலோடு பை ஏகாதசினி ருத்ரம் 11 கணபாடிகள் 11 டைம்ஸ், அதாவது டோட்டலி 121 டைம்ஸ் ருத்ரம் ஜெபித்து சிவபெருமானுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி பாதுகா அபிஷேகம் சப்சிக்வெண்ட்டாக நடந்து அப்புறம் திரிஷதி படித்து திரிஷதியால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாபெரிவா அஷ்டோத்திரம் படித்து கலசாபிஷேகம்லாம் நடந்து எல்லாம் விமர்சையாக நடந்தது. அது பார்ட் 2ல் பண்ணியிருக்கோம் கவரேஜ். அப்புறம் பார்ட் 3ல் ஈவினிங்கில் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பஜன் பண்ணி ஹாரத்தி எடுத்து இந்த ஜெயந்தியை பூர்த்தி பண்ணோம். ஸோ அதை பற்றி பார்ட் 3ல் வந்து வருது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம்லாம். ஸோ அதை வந்து பார்ட் 3ல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஒன்லி டு கெட் த குயிக் ரீகேப், ஃபாஸ்ட் எடிட்டிங், அதுக்கோசரம் இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்ரீ குருபியோ நமக. இந்த மகோத்சவம் ரொம்ப விமர்சையாக குருகுலத்தில் நடக்கிறதுக்கு குருகுலம் மெம்பர்ஸ் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணி நிறையா பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அவள்லாம் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் குருகுலத்தில் இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்க முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேயா. ஃபஸ்ட்டு காத்தால் சுவாமிக்கு ஸ்வஸ்தி வாச்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணோம். அதுக்கப்புறம் தட் வாஸ் ஃபாலோடு பை கணபதி ஹோமம், பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு இந்த எந்த விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணுமேன்னு சுவாமியை பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆவஹந்தி ஹோமம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏர்லி மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ த ஷெட்யூல் வாஸ் டு கம்ப்ளீட் தி ஆவஹந்தி ஹோமம் பிஃபோர் 7 o'clock. ஓகே. ஸோ அது ஆனுவல் மெம்பர்ஷிப் கட்டினவா மந்த்லி கட்டினவா எல்லாருக்கும் வந்து சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் ஆவஹந்தி ஹோமம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுதான் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கேள். ஓகேயா. இதுக்கப்புறம் வந்து 1/2 hour பிரேக் கொடுத்து அந்த டைமில் நாங்கள் எல்லாம் பெரியவாளை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ஏகாதசினி ருத்ரத்துக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் எல்லோரும் கணபாடிகள்லாம் வந்தாட்டு ஏகாதசினி ருத்ரம் ஸ்டார்ட் ஆச்சு. சங்கல்பம் அதே மாதிரி நிறைய பேர் எல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இது நடக்கிறதுக்கு இது பண்ணுறதுனா அவள் சங்கல்பத்தில் வந்து அவள் பேரெல்லாம் சேர்த்து எப்பயும் போல் நம்ம வந்து செஞ்சோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு மகன்யாசம் பாராயணம் நடந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து அபிஷேகம் 11 திரவியங்கள்னால அபிஷேகம். அதுக்கப்புறம் 11 வாட்டி ருத்ரம் ஜபம், அதாவது 11 கணபாடிகள் 11 வாட்டி அதை ஜெபிச்சு 121 டைம்ஸ் கவுண்ட் பண்ணி 11 திரவியத்தில் வந்து அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ பாதுகைக்கு அபிஷேகம் நடந்தது. மகாபெரிவா பாதுகைக்கு அபிஷேகம் நடந்தது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலசாபிஷேகம் நடந்தது. அதையும் முடிச்சுட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திரிஷதி அர்ச்சனை நடந்தது. அப்புறம் மகாபெரிவாளுக்கு அஷ்டோத்திரம் படித்து அக்ஷத ஆசீர்வாதத்தோட மங்களஹாரதி எடுத்து அந்த காத்தால ப்ரோக்ராம் வந்து நிறைவு செஞ்சோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் இன் டீட்டெயில் பார்க்குறதுக்கு பார்ட் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மகாபெரிவா ஜெயந்தி பார்ட் 2ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னாக்கா
ஆக்சுவல் சவுண்டோட நீங்கள் வந்து ருத்ரத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பார்ட் 2 நீங்கள் வந்து போட்டுண்டு உங்கள் டெய்லி பூஜையில் கூட நீங்கள் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஒரு இது கிடைக்கும், வைப்ரேஷன். அதுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியே நீங்கள் வந்து இந்த ஏகாதசினி ருத்ரம் வந்து வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அபிஷேகம்லாம் பண்ணீங்கன்னா அலங்காரம் பண்ணி முடிக்கும்போது இதுவும் முடிஞ்சிடும். ஒரு 1 to 1.5 hours இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சமயத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மனசில் வந்து ஒரு ஐடியா வந்தது. நிறையா பேர் வந்து சஷ்டியுத்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்ணிக்காமையே விட்டுறா. ஒன்று வந்து தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் த காஸ்ட். ரெண்டாவது வந்து எப்படிரா ஏற்பாடு பண்ணுறது, குழந்தைகள் இந்தியாவில் இருப்பா இல்லை ஃபாரினில் இருப்பா, அவளால் கலந்துக்க முடியாது. இந்த பிரச்சனைகள்னால இதெல்லாம் பயந்துட்டே வந்து பண்ணிக்காமல் விட்டுறா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த ருத்ர ஏகாதசி பண்ணி அது பண்ண வேண்டிய இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுவிடணும் விட்டு கொடுக்காம. அதனால் எனக்கு என்ன ஐடியா வந்ததுன்னா, என்கிட்ட இப்போது ஏசி ஹால் இருக்குது, பெரிய ஹால். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறேன், அந்த ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட் ஆஃப் கணப்பாட்டிகள் இருக்கா. சாப்பாடுக்கும் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாத்தையும் நான் யோசித்த போது ஒரு பட்ஜெட்டடாக வந்து ஒருத்தர் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தே கேன் யூஸ் குருகுலம். இந்த மாதிரி ஒன்லி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ரிச்சுவல்ஸுக்கு தான். ஓகேயா? அதனால் வி கேன் accommodate within their budget we can accommodate. அண்டு ரிச்சுவல்ஸ் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு அவள் ஆற்று மனுஷா மட்டும் வந்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஆற்றுலேயே பண்ணுறதுனால எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவாளை, ஊரில் இருக்கிறவாளெல்லாம் அழைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம யூடியூப்பில் லைவ் கவரேஜ் கொடுத்துடலாம். அவளுக்கு லிங்க் ஷேர் பண்ணிட்டா அவள் இடத்துல இருந்து அவள் பார்த்துப்பா. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னாக்கா வித் ஏசி ஹால், நல்ல ஃபுட்டு, நல்ல ஒரு கணப்பாடிகள்லாம் வந்து ருத்ர ஏகாதசி பண்ணித்தரத்துக்கு குருகுலத்தில் நாங்கள் இப்போ ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். யாராவது வேணும்னாக்கா நான் நம்பர் ஃப்ளாஷ் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணேன்னாக்கா நல்ல ரீசனபிள் ரேட்டில் நாங்கள் வந்து பண்ணித்தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். சரியா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் மகா பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகமாச்சு. எல்லோரும் ஆகாரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணிக்காக வந்து மறுபடியும் எல்லாருக்கும் லிங்க் ஷேர் பண்ணி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ரொம்ப விமர்சையாக நடந்தது. அது முடிஞ்ச உடனே ஒரு 2-3 பாட்டு ஆன்லைனாக இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ். இங்கே வந்தவா வராதவா அவெல்லாம் எல்லோரும் சேர்ந்துட்டு பஜன் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது முடிச்சாட்டு ஆரத்தி எடுத்து இன்றைக்கி மகா பெரிவா ஜெயந்தி மகோத்சவம் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுது நம்ம குருகுலத்தில். எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவா எல்லாருக்கும் மகா பாக்யம். பண்ண முடியலங்கிறவா வந்து வருத்தப்பட வேணாம். இந்த வீடியோ வழியாக எல்லாமே பார்த்து அவளும் வந்து எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அது சுவாமி மகா பெரிவா கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பா. எல்லாருக்கும் தேக சௌக்கியம், சந்ததி விருத்தி, கல்யாணம் எல்லாருக்கும் நல்ல இடத்துல நடக்கணும். என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து வேண்டின்னு இருக்கோம். எல்லாத்தையும் மகா பெரிவா நடத்தி கொடுப்பான்னு நினைக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.